ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மணப்பெண் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா ஒரு இன்ஸ்டன்டான ஸ்நாக்ஸ் எப்படி ஈவினிங்ல செய்யறது நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு நீங்க நல்லா வேக வச்சு மசிச்சு ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு கடாய் வச்சுட்டு அந்த கடாயில 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை நீங்க உருவி போட்டுக்கலாம். போட்டுட்டு இது நல்லா எண்ணெயில பொரிஞ்ச பிறகு நம்ம 5 பச்சை மிளகாய் நல்லா பொடியை நறுக்கி போடுங்க. உங்களுக்கு காரம் கம்மியா வேணும்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி ப்ளஸ் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. அடுத்து நம்ம இதுக்கு என்ன சேர்க்க போறோம்னாக்கா நம்ம மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கு 1/4 கிலோ எடுத்து போட்டுடலாம். போட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணும் போது நம்மளோட மஞ்சள் மொத்தமாக உருளைக்கிழங்குல கலக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் திட்டு திட்டா இல்லாமல் நல்லா சீராக இருக்கும். தென் நம்ம என்ன சேர்க்க போறோம்னாக்கா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு ஒரு பெரட்டிட்டு இந்த மாவும் இந்த உருளைக்கிழங்கும் மர்ஜ் ஆகிறதுக்காக நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும்னா இதில் இருக்க தண்ணி பதம் போகிற அளவுக்கு பெரட்டி நம்ம ஒரு கப்பில் மாற்றி வச்சுட்டு இது ரூம் டெம்பரேச்சரில் கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும். அப்போ தான் எண்ணெய் இழுக்காது. அதுக்குள்ளே ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கிலோ அளவு கடலை மாவு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு பூண்டு மிக்சி ஜாரில் போட்டுட்டு இந்த 3த்தையும் நல்லா ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜலிச்சு கொண்டு வாங்க. இதில் 1/2 ஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ப்ளஸ் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த மிக்சியில் அடிக்கிறது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும், அதனால தான் நான் சொல்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அந்த பூண்டு வாசனை இந்த மாவில் இருந்தால் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு போண்டாக்கு. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட பதம் எந்த அளவுக்கு இருக்கணும்னாக்கா உங்களோட பஜ்ஜி மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அதான் நம்மளோட பதம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் கொடுத்துடலாம். நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். பாருங்க, நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு திருப்பி மிக்ஸ் பண்ணுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பதத்துக்கு தான் நீங்கள் ரெடி பண்ணணும். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா திரும்பி ஒரு வானல் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கி எடுத்துக்கோங்க. அதை இதில் போட்டு நல்லா பொன்னிறமாக நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணணும். வதக்கி விட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும். அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா டேஸ்ட் கொடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வதங்கும் போது இந்த வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெங்காயத்தை இந்த அளவுக்கு நீங்கள் மொருவலாக ஃப்ரை பண்ணி கொண்டு வச்சுக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் நம்மளோட ஸ்நாக்ஸ்க்கு. ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பை சிம்மில் வச்சு நீங்கள் எண்ணெயை சூடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பொரிச்சு எடுக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். பொரிக்கும் போது நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 15 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு நம்ம உருளைக்கிழங்கு பாருங்கள் நல்லா ஆறி இருக்கு. இப்போ இது கூட நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ இந்த கிரேவி செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா ஒரு பிளேட்டில் கீழே கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பால் பண்ணி வைக்கும் போது கீழே பிளேட்டில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாத்தையுமே பால் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்மளோட மாவு பாருங்க. இந்த மாவில் அந்த பாலை நம்ம போட போகிறோம். நீங்கள் கை யூஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ரவுண்ட் ஆகாது. ஸோ நம்ம ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி அழகாக ரவுண்டாக மேலே ஃபுல்லாக போட்டுட்டு நீங்கள் அள்ளிங்கன்னா அழகாக ரவுண்ட் கிடைக்கும். நான் காட்டுறேன் பாருங்கள், செஞ்சு இந்த மாதிரி போட்டுங்க. அழகாக ரவுண்ட் கிடைக்கும். இது அப்படியே நீங்கள் அள்ளிங்கன்னா அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா நல்ல ரவுண்ட் ஷேப் கிடைக்கும் உங்களுக்கு. ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அழகாக வருது பாருங்கள் பால். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதத்துக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். இதில் ஆயில் அவ்வளோவா இழுக்காது, அரிசி மாவு போட்டுருக்கிறதுனால. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்ஸ்டன்ட் போண்டா ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உள்ள செம்மையாக இருக்கும். வெளியில் ஒரு லேயர் உள்ள ஒரு லேயர் செம்மையாக இருக்கும் இந்த போண்டா. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது கூட டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும், ரிச்சாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் வேலை தான். நீங்கள் கண்டதை வெளியில் சாப்பிட்றதுக்கு பதிலாக நீங்களே செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். நான் இதில் ஒரு போண்டாவை இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு போண்டாவை கட் பண்ண போகிறோம். உள்ளே இருக்க ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். பாருங்கள், வெளியில் ஒரு லேயர் அப்படியே தான் இருக்குது. உள்ளே தனியாக உருளைக்கிழங்கு இருக்குது பாருங்கள். நல்ல மசாலாவோடு இருக்குது பாருங்கள். இதில் கொஞ்சம் கூட எண்ணெய் இழுத்துருக்காது.
ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கண்டிப்பாக கொடுங்க. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், உடம்ப பார்த்துக்கோங்க.